ஜஸ்ட் ஃப்ரெண்டா ப்ரோ? ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்படி தான் கூடவே சுற்றிட்டு கூட்டிகிட்டு வருவீங்களா ப்ரோ? அது மட்டும் இல்லாமல் மேட்ச் அண்ட் மேட்சாக 2 பேருமே சேர்ந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போடுவீங்களா ப்ரோ? அந்த கோல்டு கலர் கூட இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி, அதுலேயும் 2 பேருமே மேட்சாக தான் போடுவீங்களா ப்ரோ? அப்பட்டமாக தெரியுது நீ உங்களுக்காண்டி தான் அவங்கள கழட்டி விட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன் ப்ரோ சும்மா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்கீங்க? அது ஏன் ஃப்ரெண்டு, ஜஸ்ட்டு வெல்வீசரு அப்படின்ட்டு ஓப்பனாக நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணுறோம் இல்லை லிவிங் டுகெதரில் இருக்கோம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? சும்மா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சேர்ந்து வர்றது, ஒரே மாதிரி மேட்ச் அண்ட் மேட்சாக ட்ரெஸ் போட்டு வர்றது பார்க்குறவங்களுக்கே தெரியாதா? யாரை ஏமாற்றிட்டு இருக்கீங்க? இதே தான் ஆர்த்தியும் அவங்களோட ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஊரை ஏமாற்றலாம், என்னையை ஏமாற்றலாம், ஏன் உன்னைய நீயே ஏமாற்றிக்கலாம், பட் ஆனால் கடவுளை மட்டும் ஏமாற்ற முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நம்ம மேலே தப்பு இல்லை, யார் ஏமாற்றிட்டு போனான்னு சொல்லிட்டு கடவுள் தெரியும். ஸோ கடவுள் பார்த்துப்பார்ல, அதுதான் அவங்களும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 சின்ன பசங்க ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க, அவங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதை தான் அவங்களும் போட்டிருக்காங்க. அவங்களோட இன்னசென்ட்டாக இருப்பாங்க, அவங்களோட லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும், அவங்களுக்கு லவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பசங்களுக்காண்டி அவங்களோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் இங்கே ஜாலியாக ஃப்ரெண்டு கூட ஸ்டுடியோ லான்ச்சு எந்த ஈவெண்ட்னாலும் ஜாலியாக ஃப்ரெண்டு கூட மேட்ச் அண்ட் மேட்சாக ட்ரெஸ் போட்டு போய்கிட்டு இருக்கீங்க. கருமான ஒன்று இருக்குது ப்ரோ, அது பார்த்துக்கும். யார் மேலே தப்பு இருக்கோ அவங்க கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. ஆனால் ஃப்ரெண்டு குட் விஷர்ன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறீங்க பார்த்தீங்களா, அதான் ப்ரோ தாங்கிக்க முடியலை.